ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த லச்சூஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் தொக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு வெங்காயம், 2 தக்காளி, இது ரெண்டுத்தையும் பொடிசு நறுக்கி வச்சுக்கோங்க. வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடியட்டும். நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தான் லைட்டாக கண்ணாடி பதம் மாதிரி வருது. இப்போ இதில் நறுக்கி வச்ச 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகணும். இதில் இப்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எதுக்கு போடுறோன்னா, நல்லா தக்காளி வெங்காயம் மேஷ் ஆகி நல்லா வதங்கணுன்றதுனால தான் நம்ம போடுறோம். நல்லா ரெண்டுத்தையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குது. இப்போ இதில் நறுக்கி வச்ச 2 பிரிஞ்சாலை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து ஒன்றாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், சிம்மில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஸ்பீட்லேயே இருந்துச்சுன்னா பிரிஞ்சால் நல்லா வேகாது, தண்ணி சீக்கிரமாக வற்றி போயிடும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு. பிரிஞ்சால் இன்னும் வேகலை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வற்றிருச்சு. பிரிஞ்சாலும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு.
இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.